சாமி ஒரு கல் எடுக்கணும் சாமி. என்ன கல்? சாமி அந்த கல் எப்படி இருக்குன்னா ஒரு மாதிரி அப்போ அந்த மரகத நாணயத்தை எடுக்கிறதுக்காக என்கிட்ட வந்திருக்கீங்க சுவாமி. இப்போ நான் உங்களுக்கு என்ன பண்ணணும்? அதான் மரகத்தை தொட்டவங்களாம் செத்துருவாங்க சொல்லி பயமுத்துறாங்க சாமி. அது எடுக்கலான்னு முடிவு எடுத்திருக்கோம். அதான் அவங்கள பார்த்து அது தொட்டாலும் எங்களுக்கு எதுவுமே ஆகாத மாதிரி ஒரு எந்திரம் ஏதாவது பண்ணி கொடுங்க சாமி. அதான சொல்ல வர? எந்திரமா? இரும்புரை அரசர் உங்களுக்கு அவ்வளவு சாதாரணமா போயிட்டாரா? ஏதோ பெருசா எதிர்பார்க்குறீங்க போல இருக்கு. உனக்கு புரியல. இந்த ரூம்ல எத்தனை பேர் இருக்கோம்? 3 பேர் இருக்கோம் சாமி. இத கையில வச்சுக்கிட்டு சுத்தி பாரு. இந்த ரூம்ல நூற்றுக்கணக்கான ஆவிங்க இருக்கு. இவங்க எல்லாருமே மரகத நாணயத்தை தொட்டு செத்து போனவங்க. நீ எப்போ மரகத நாணயத்தை எடுக்க முடிவு பண்ணியோ அதுல இருந்து உன் கூடவே இருக்காங்க. உன் மரணத்தை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க. இதை எதுக்கு சொல்றேன்னா, நீங்க தேடி போற விஷயம் சாதாரணமானதில்லை. அப்ப அது எடுக்கிறதுக்கு வேற வழி இல்லையா சாமி? நடுஜாம 1 மணிக்கு மரகத நாணயத்தை தொட்டு செத்து போன இந்த ஆவிகள்ல ஒன்ன துணைக்கு வேண்டி நான் சொல்ற மந்திரத்தை 1008 தடவை சொல்லி நாக்கில் ஊசியை குத்தி ரத்தத்தை எடுத்து எலுமிச்சம்பழத்துல குத்தணும். அப்படி குத்துனா அந்த ஆவி இதில் இறங்கிடும். அதுக்கு அடையாளமா இந்த எலுமிச்சம்பழம் 3 சுத்து சுத்தி நிற்கும். மூணு சுத்து சுத்தம்னா மூமெண்ட்டே காணா. மரகத நாணயம் ஜூன் 16 முதல்